தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக காவியமான 50,000க்கும் அதிகமான மாவீரச் செம்மல்களையும் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயாவையும் மனதிருத்தி இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மாமனிதருடைய குடும்ப உறுப்பினர்களே, மதிப்பார்ந்த பேராசிரியர் அவர்களே, அரசியல் பிரமுகர்களே, ஊடக பிரதானிகளே, கட்சியினுடைய ஆதரவாளர்களே, தொண்டர்களே, தமிழ் தேசிய பற்றாளர்களே, அன்பர்களே, நண்பர்களே, தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு 5/1/2000 பூவொன்று நீரின்றி வாடியது, பூகம்பம் வெள்ளவத்தையில் ஆடியது. பூவொன்று நீரின்றி வாடியது, பூகம்பம் வெள்ளவத்தையில் ஆடியது. சாவொன்று சாதனையை நாடியது, நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது. சாவொன்று சாதனையை நாடியது, நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது. வெள்ளவத்தையிலே ராமகிருஷ்ண மிஷன் வீதி வளாகத்திலே கருத்த நிற காரிலே நட்டநடு நண்பகலிலே ஒரு கருத்த உருவம் பட்டப்பகலில் நட்டநடு வீதியில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தது. பொன்னம்பலங்களுக்கு எதிராக காலத்துக்கு காலம் ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்தினுடைய முகவர்களும் கட்டாத கதைகள் இல்லை. ஜி பொன்னம்பலம் அவர்களினுடைய காலத்திலே அவர் அளிக்காத வாக்கை அளித்ததாக, மலையக தமிழ் மக்களினுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு அவர் அளிக்காத வாக்கை அளித்ததாக ஒரு புனை கதை பரப்பப்பட்டது. அந்த புனை கதை பொய் என்பதை பேரன் பாராளுமன்றத்திற்கு சென்று ஹன்சாட்டை எடுத்து நிரூபித்திருக்கிறார். பல தசாப்தங்களுக்கு பிறகு அந்த காலத்திலே இன்று இருப்பது போல முகப்புத்தகங்கள் கிடையாது, சமூக ஊடகங்கள் கிடையாது. 1-2 அச்சூடகங்கள் இருந்த காலம் அது. அந்த அச்சு ஊடகங்களிலே 1-2 பொய்யான செய்திகளை பரப்பிவிட்டால் அதை முழு உலகமும் ஒட்டுமொத்த தமிழினமும் உண்மை என்று நம்பிய காலம் அது. அந்த காலத்தில் இருந்து விலை போகாத பொன்னம்பலங்களுக்கு எதிராக பல புனை கதைகள் பரப்பப்பட்டது. இந்த கால பெருவழியில் சிங்கள தேசத்திலே சிங்கத்தின் குகைக்குள் இருந்து தமிழ் தேசத்தினுடைய அபிலாஷைகளை உருமிய ஒரு புலியாக இருந்தவர் குமார் பொன்னம்பலம். அவருடைய உருமல்கள் தமிழ் தேசத்தினுடைய நியாயங்களை அபிலாஷைகளை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. விலை போகாது கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுதும் ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்தினுடைய முகவர்களும் பல கேள்விகளை எழுப்பினார்கள். இவர் என்னென்று கொழும்பில இருந்து இப்படி கதைக்கிறார், இவரை மட்டும் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவரால் எப்படி கதைக்க முடிகிறது என்று அன்றும் பல புனை கதைகள் பரப்பப்பட்டன, எழுப்பப்பட்டன. தமிழினம் தவறவிட்ட ஒரு தலைவனாக குமார் பொன்னம்பலத்தை ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்தினுடைய முகவர்களும் காட்டுவதிலே குறியா